அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக கேங்மேன், அதாவது விடுபட்ட கேங்மேன், லெஃப்ட் அவுட் கேங்மேன் பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு ஒரு லெட்டர் படி எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். களப்பிரிவில் பணியாளர் பற்றாக்குறை மற்றும் மின் பகிர்மான பிரிவுகளில் மழை காலத்தை சமாளிக்க போதிய பணியாளர்கள் இல்லை எனவும் லெஃப்ட் அவுட் கேங்மேன் பணியாளரை பணிக்கு எடுக்கலாம் என்று வாரிய கமிட்டி பரிந்துரை செய்த அடிப்படையில் விரைந்து பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரிவு அலுவலகங்களில் நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய பணியிடங்களில் சுமார் 36,000 காலி பணிகள் உள்ளது. மழை காலத்தை சமாளிக்க விடுபட்ட கேங்மேன் பணியாளர்கள் 5,000 எண்ணிக்கை பணி நியமனம் செய்வது தொடர்பாக எங்களது கருத்துக்களை உடனடி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு மழை காலத்தில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு மழை காலத்தை சமாளிக்க அனைத்து துறைகளிலும் போர்க்கால அடிப்படையில் பணிகள் செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு மின் வாரியமும் அதற்கான பணிகளை செய்து வருகிறது. மின் நுகர்வோருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கிட போதிய பணியாளர்கள் இல்லை எனவும் மின் வாரியத்தின் மொத்த காலி பணியிடங்கள் 66,000 உயர்ந்துள்ளது. மின் நுகர்வோருக்கு சேவை செய்திட ஆரம்ப கட்ட பணி இடங்களான கள உதவியாளர், கம்பியாளர் பதவிகள் மட்டும் 36,000 காலி இடங்கள் உள்ளது. இந்நிலையில் 3/9/2025 அன்று டிஎன்பிசியில் அறிவிக்கப்பட்ட கள உதவியாளர் பணியிடங்கள் 1850. எண்ணிக்கை வருவதற்கு குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். 2 மாதங்களில் மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மின் நுகர்வோருக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கவும், மழை, புயல், இயற்கை சீற்றம் வந்தால் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க போதுமான பணியாளர்கள் இல்லை. பணியாளர் பற்றாக்குறை காரணமாக மின் சேவையில் பாதிப்பு மற்றும் கூடுதல் பணி சுமை காரணமாக விபத்துகளும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி பணியாளர்களும் பொதுமக்களும் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் எனவும் 2023-24 ஆண்டுகளில் 44,000 மின்வாரிய பணியாளர்களுக்கு 24-25 ஆண்டுகளில் 43,000 பணியாளர்களுக்கு மின் விபத்தில் இழந்துள்ளன என புள்ளி விவரங்கள் செய்தித்தாள் வாயிலாக அறிந்துள்ளோம். இதேபோல 23-24 ஆண்டுகளில் 640 பொதுமக்களும் 24-25 ஆண்டில் 708 பொதுமக்களும் இறந்துள்ளன என புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன. மேற்கொண்ட மின் விபத்துகளுக்கு அடிப்படை காரணம் பணியாளர் பற்றாக்குறை எனவும் மன உளைச்சலுடன் ஊழியர்கள் கூடுதல் பணி சுமை புரிவதால் ஏற்படுகிறது. இது தொடர்பாக நிர்வாகத்திடம் நாங்கள் தொடர்ந்து கடிதங்கள் அளித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை எனவும் எதிர்வரும் மழை காலத்தை சமாளிக்க மின் வாரிய பணியாளர்களை பாதுகாப்பதற்கும் ஒரே வழி விடுபட்ட கேங்மேன் பணியாளர்களை பணியில் அமர்த்துவதாகும். தேர்வு செய்து தயார் நிலையில் உள்ள 5,000 கேங்மேன் பணியாளர்களில் ஒப்பந்த ஊழியர்களாக உள்ள 3,500 பேர் உள்ளனர். இவர்களுக்கு மின்வாரியத்தின் களப்பணிகளில் நன்கு அனுபவம் வாய்ந்தவர்கள். இவர்களை பணிக்கு அமர்த்துவதன் மூலம் எதிர்வரும் மழை காலத்தை சமாளிக்கவும் மின் நுகர்வோர்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கவும் இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் இக்கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விடுபட்ட 5,000 கேங்மேன் பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி மழை காலத்தில் ஏற்படும் இயற்கை சீற்றங்களை சமாளித்து நுகர்வோருக்கு சீரான மற்றும் பாதுகாப்பான மின்சாரம் வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக ஒரு லெட்டர் பேட் வெளியாகி இருக்கிறது. இதுபோல் தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.